இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வந்து ஏற்கனவே சாமந்தி செடியெல்லாம் வளர்த்துக்கின்னு இருப்போம். அந்த செடியிலேருந்து ஒரு கன்று எடுத்து நம்ம நடலாம். மண் எப்படி ரெடி பண்ணுறது? இந்த சாமந்தி செடியெல்லாம் பாருங்கள், நிறைய கன்று எழும்பி வந்திருக்கு. அதே சமயத்தில் நிறைய ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த செடி பாருங்கள், இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வளருது தெரியுமா? இந்த பிளான்ட்டெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ரெடி பண்ணிவிட்டு மண் எப்படி நடுறது, எப்படி நட்டிருந்தால் இந்த அளவுக்கு நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு இப்போ நட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ளேருந்து எழும்பி வந்திருக்கு பிளான்ட்டெல்லாம், சின்ன சின்ன கண்ணெல்லாம். அது போலலாம் எழும்பி வரணும். இந்த இலையெல்லாம் பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இது போல் க்ரீன் கலரில் வரணுன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மண் நல்லா ரெடி பண்ணி நடணும். இது வந்து ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன் 1 இயர்க்கு முன்னாடி. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அது போல் நட்ட மண் தான் இது. அதுக்கப்புறம் தான் இந்த செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளருது. நம்ம இது போலலாம் நட்டதுக்கப்புறமா சாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எரு ரெடி ஆகிடும் சாயிலுக்குள்ளேயே, அதாவது பாட்டுக்குள்ளேயே. நான் ஃபஸ்ட் டைமே எப்படி நடுறது, நம்ம அதுக்கப்புறமா ரொம்ப எருவெல்லாம் போட தேவையில்ல. அதுக்கு தான் சொல்கிறது. இந்த அளவுக்கு வருதுன்னா நீங்கள் மண் வந்து இப்படி ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு பாட்டிலேருந்து கண் எடுத்து நட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் எல்லாம் உள்ளே நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடியில் வந்து நான் கொக்கோ பிட் தான் போடுறேன். ஏன்னா மண் எப்படி போடணும், அதாவது கொக்கோ பிட் போடுறது எதுக்குன்னா தண்ணி சீக்கிரமாக இறங்கிடும் பாட்டுக்குள்ளேருந்து. அதுக்காக நான் அடியில் கொக்கோ பிட் ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் போடணும் ஹைட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம போடுறோம். பாருங்கள், கொக்கோ பிட் இது போல் 2 இன்ச் அளவுக்கு போட்டு மணல் போடணும். நீங்கள் அதாவது கொஞ்சமாக வந்து 2 பிடி அளவுக்கு மணல் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போடணும். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெங்காயத்தோல் தான் போடணும். இது போல் தான் நான் நட்டு இந்த பிளான்ட்டெல்லாம் நல்லா வளருது பாருங்கள். கிரிசாந்திமம் பிளான்ட்டு நல்லா வளரணுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் நட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும். எல்லா செடியும் அதே போல் நட்டுடுவீங்க. இப்போ இது போல் போட்டுட்டு திருப்பி மணல், ஒரு பிடி மணல், ஒரு பிடி கொக்கோ பிட்டு, மண் அது போல் போட்டுக்குங்க சேர்த்தாப்போல். நான் இந்த மண்ணில் வந்து மண் சேர்த்தாப்போல் தான் வச்சுருக்கேன், சேர்ந்து தான் வச்சுருக்கேன். அதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா மணல் மட்டுமே இல்லை, மணல் சேர்ந்தாப்போல் வச்சுருக்கிறேன். நீங்கள் கொக்கோ பிட்டோட நீங்கள் இந்த மண் கொக்கோ பிட்டு 3 கூட கலந்துக்கலாம். சப்போஸ் கொக்கோ பிட்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல, மணல் இருந்தாலே போதும். செம்மண்ணோ பழைய மண்ணோ இருந்தால் போதும். கொஞ்சமாக வந்து வாழைப்பழத்தோல், பனானா பீல்ஸு, ஆனியன் பீல்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இப்போதைக்கு. நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போடலாம். அதாவது நீங்கள் இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது. என்னென்னா, இது பொட்டேட்டோ பீல்ஸ் வந்து அதிகமாக போடக்கூடாது. உருளைக்கிழங்கு தோல் அதிகமாக போட்டால் செடி சீக்கிரமாக கருகும். அதெல்லாம் நான் வந்து போட்டதுனால அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி நான் போடுறேன். பனானா பீல்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். திருப்பி மணல் இது போல் போடணும். ரொம்ப போடக்கூடாது, ஒரு 2 பிடி அளவுக்கு நீங்கள் போடணும். நான் அப்படி தான் போடுறேன் இதுக்கு. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதே போல் போடலாம். இந்த கீரை வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்னதாக நீங்கள் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக கட் பண்ணிடணும். அதாவது கீரை கட்டு நம்ம கிளம்போது கீரை அந்த வேர் பகுதி கொஞ்சம் க்ரீன் பகுதி 2மே நீங்கள் கட் பண்ணணும். இது போல் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மணல் அது போல் நீங்கள் கலந்து வச்சுட்டு போடலாம். இப்போ வந்து இதில் வந்து கேரட்டு, பொட்டேட்டோ பீல்ஸு, கொஞ்சமாக வந்து இது வந்து வெள்ளரிக்காய் தோலும் இருக்குது. கேரட் தோலோட சேர்த்து போடுறேன் நான். இது போல் போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஏற்கனவே கம்போஸ்டெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்போஸ்ட் இருந்தால் போடுங்க, இல்லை மண்புழு எரு இருந்தால் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் மணலும் போட்டுருங்க காய்கறி மேலே. கொஞ்சமாக வந்து கிச்சன் வேஸ்ட் வந்து பாருங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நாங்கள் போடுறேன். ரொம்ப போடக்கூடாது. நம்ம போட்ட எருவெல்லாம் வந்து மக்கி வரணும். அதுக்காக தான்
கம்போஸ்ட் மண்ணாக ரெடி ஆகும். அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் வந்து கிச்சன் வேஸ்ட்டு போட்டுட்டு வெர்மி கம்போஸ்ட் போட்டுக்கலாம், இல்லைன்னா கிச்சன் வேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து அப்படியே நான் காய்கறி தோலெல்லாம் இப்போ போட்டுட்டு மண்ணெல்லாம் இப்படி போய்த்து வச்சுட்டேன். அதே போல் நீங்கள் போட்டுட்டு அப்படியே செடி நட்டுடலாம். ஆனால் நடும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் செடி எதுவும் ஆகாத இருக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ இது போல் போட்டுட்டோம். சப்போஸ் கம்போஸ்ட் இதுக்குள்ளே சேர்க்க முடியல, வெர்மி கம்போஸ்ட் இல்லை, கிச்சன் வேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக டீ தூள் சேர்க்கணும். பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற கன்று நம்ம நட்டுடலாம். ஒரு கன்று எடுத்து இப்போ நம்ம செடி எடுத்த உடனே அந்த இடம் வந்து திருப்பி நீங்கள் கவர் பண்ணி வைக்கணும். அந்த இடத்துல ரொம்ப லூஸ் ஆகிடும் மண் இல்லாமல். அதனால லேசாக அழுத்தம் கொடுத்துடணும். வேறு மண் அந்த இடத்துல கொஞ்சமாக போடணும். நீங்கள் பாருங்கள், இந்த கன்று தான் இப்போ நட போகிறோம். இது போலலாம் நட்டு தான் இந்த பிளான்ட்டெல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்தது. உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் தெரியும் சொல்லிட்டு. இப்போ லேசாக வந்து இப்போ நம்ம காய்கறி ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம், தோலெல்லாம் செடிக்கு பாதிப்பாகும். அந்த மாதிரி போடும்போது ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள், இது போல் போட்டதுக்கப்புறமா நம்ம லேசாக நடு சென்டரில் அழுத்தம் கொடுக்கணும். பாருங்கள், இந்த செடி வேர் பகுதி அளவுக்கு அதெல்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாருங்கள், கொஞ்சமாக மணல் கொக்கோ பிட்டு இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் மணல் இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்கு இது போல் நடு சென்டரில் மட்டும் மண் போடுறேன்னா, இப்போ இந்த வேருக்கு அந்த போட்ட கம்போஸ்ட் நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம், அந்த வேருக்கெல்லாம் அடிப்படும், வேருக்கும் நல்லதில்லை. அது போல் அதுக்காக தான் அந்த மாதிரி நான் இப்போ நடு சென்டரில் மண் இருக்கிற போல் பார்த்துக்கணும் நீங்கள். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு நட்டுடுறோம், இந்த வேருக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம். தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப ஊற்றக்கூடாது. தண்ணி இது போல் தெளித்து தான் விடணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. டெய்லி ஒரு கிளாஸ் விட்டாலே போதும், அதுக்கு மேலே விடக்கூடாது. ஏன்னா வேறு பகுதி வந்து சீக்கிரமாக இறங்க ஆரம்பிச்சிடும் காய்கறி பக்கம்லாம். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்தாலே போதும். இந்த காய்கறி வேஸ்ட்டு சீக்கிரமாக மக்கணுன்றதுக்கு தான் ஒரு கிளாஸ் தண்ணி 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதாவது நீங்கள் பாட் பொறுத்து, இப்போ பெரிய பாட்டுன்னா 2 கிளாஸ் ஊற்றணும், இல்லைன்னா 1.5 கிளாஸ் அது மாதிரி வாட்ரு ஊற்றணும், ப்ளெயின் வாட்ரு. அது போல் ஊற்றும்போது நீங்கள் நம்ம போட்ட காய்கறி வேஸ்ட்டெல்லாம் மக்கி நல்லா எருவாகி உங்களுக்கு பிளான்ட் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து நுனி வந்து நீங்கள் சப்போஸ் நுனி பிஞ்சு பண்ணி விடலன்னா நுனி கிள்ளி விட்டுடணும். இதில் ஏற்கனவே ஆல்ரெடி நுனி கிள்ளிட்டேன் நான், அதுக்காக நான் எதுவும் பண்ணல. இது போல் நீங்கள் நட்டிங்கன்னா சாமந்தி கன்று சூப்பராக வளரும். 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்லா வளர்ந்து பக்கத்தில் கண்ணெல்லாம் எழும்பிடும். இன்றைக்கி வீடியோவில் சாமந்தி கன்று எப்படி நடணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.